இப்போ சந்தியில் ஒரு இராணுவ நினைவு சின்னம் இருக்கு. இப்போ சந்தி அதுக்கு பின்னால் 2 ஏக்கர் காணி இராணுவத்தினர் அந்த பராமரிக்கிறதுக்கான ஒரு 20 இராணுவத்தினருக்காகவே 2 ஏக்கர் காணி இப்பையும் வச்சிருக்கப்படுது. உங்களுக்கு நல்லா தெரியுமா நினைக்கிறேன். இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவில் பெரியசாமி சந்திரசேகரன் அமைச்சராக இருந்த காலத்தில் 65 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கலாச்சார மண்டபம் கிளிநொச்சியில் கட்டப்பட்டிருந்தது. அரசு அவருடைய செலவு. அந்த மண்டபத்தை யுத்தத்துக்கு கூட இராணுவம் தான் இடிச்சு அடித்து இன்றைக்கு அந்த இடம் இல்லாமல் போனது. கிளிநொச்சி சந்தியில் உள்ள இராணுவ வெற்றி சின்னம் அகற்றப்பட்டு அங்கு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும். அதுவே யுத்தத்துக்கு முன்னர் காணப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாட்டினுடைய கச்சேரியை ஆக்கிரமித்து இராணுவம் இருக்கின்ற ஒரே இடம் கிளிநொச்சியாகத்தான் இருக்கும். கிளிநொச்சி கச்சேரியில் இராணுவம் தனது வசம் வைத்திருக்கின்றது. கிளிநொச்சியை பொறுத்தவரை பல காணிகள் இராணுவத்தின் வசம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த டிப்போ சந்தியில் அமைந்துள்ள இராணுவ வெற்றி சின்னமானது முன்னர் அமைச்சர் ஒருவர் தன்னுடைய சொந்த நிதி ஒதுக்கீட்டின் காரணமாக கலாச்சார மண்டபம் ஒன்றை அமைத்திருந்தார். அந்த கலாச்சார மண்டபமே தற்பொழுது இடித்தொழிக்கப்பட்டு இராணுவ வெற்றி சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது என சிவஞானம் ஸ்ரீதரன் இதன் போது தெரிவித்தார். කියන කාරණාව පොඩ්ඩක් දැන ගැනීම පළවෙනි වැඩේ. ඊට පස්සේ ඉතින් පැත්තේ නැත්නම් ඔයගොල්ලන්ගේ පැත්තෙන් මේකට කියන්න ආගයක් ගන්න ඕනනේ කොහොමරි. ඒ නිසා ඉතින් මේ පිළිබඳව මේ ඔයගොල්ලන්ට මොනවද කියන්න තිබෙනවා නම් සමහර දැන් තියෙනවා දැන් අපි කතා කරලා තියෙන සමහර දැන් තියෙනවා අමුදාරු කියනවා මේක රිලීස් කරන්න පුළුවන් කියලා. ඒ නිසා අපි මේ කොහේ හරි පටන් ගන්න පුළුවන් නම් අවශ්‍ය නැති නිදහස් කිරීමේ යුතුකම තියෙනවා. ඉතින් මාගේ යෝජනාව සැලකිල්ට අරගෙන අපි කතා කරමු නේද? මොනවද තියෙනවද කියන්න ඕනේ. පොලිසිය සම්බන්ධයෙන් දැන් අපිට ඊළඟ මීටින් එක වෙනකන් අපිට දුන්නා මම මේකට රෙඩි වෙන්නේ. අපි මේක සම්පූර්ණ වාර්තාවක් දෙන්න. මුල அறிக்கையும் கொடுத்தோம். நம்ம காலங்காலமா அறிக்கைகள் கொடுக்குறது அது நடக்கிறது. என்னன்னா சாதாரணமா தனியாருடைய காணிகள் அந்த மக்கள் මන්ත්‍රීතුමා කියනවා හැමදාම මේකට අපි වාර්තා ලබා දීලා තියෙනවා. ඒකට අපි වාර්තා දෙනවා ඊට පස්සේ කියන කියාමාගයක් නැහැ. ඒ නිසා මේක කෞශලික මේ කයිසිකාරයන් ඉන්න ඉඩම්. ඉතින් ඉඩම් උපුදින ඉඩම්. අන්න ඒවා නිදාස් කිරීම සඳහා මොනවා ක්‍රියාවලියක් තියෙනවද කියන පළවෙනි කියන්නේ. ඒම තොරතුරු නැත්නම් මේ ඔක්කොම අපි පරිවර්තන කරලා හරි ඕගොල්ලන්ට ළඟදීම ලබා நாட்டிலே இப்போ கடந்த 15 வருஷங்களா குண்டு திட்டங்கள் இல்லை, சண்டை இல்லை. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பேசிய தலைமுறையில் சொன்னீங்க, நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள ஆணையோடு வந்திருக்கிறோம். மக்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆணையும் தந்திருக்கிறாங்க. இந்த இராணுவ முகாம்களை அகற்றி மக்களோட காணிகளை விடுவிச்சு மக்களுக்கான ஒப்படைப்பை செய்வது இந்த காலத்தில் தேவைதான். இதை மாற்றமாக எடுக்கத்தானே பண்ணுறாங்க. இராணுவம் அதுக்கு ஒத்துழைக்கு இப்போ உடனடியாக அதை செய்ய வேணும். உங்களோட தலைமுறை அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கணும். I think in this regard, the land divided 3 categories. One is private land, other one is state land, but permits are given to general public. Other one, any state land, it is not alienated any other department. So first we will think about the private land. What are the possibilities to release to them? So we will give the report to you. Yes, please on your mic. Please on your mic. What do you mic say? 3 division secretaries areas we have 25 acres and 38.5 we occupied from the private sector.
but the thing is, we have until last June, we have give back their lands with the DSS with the concern of the headquarters. But these lands still we are using for the security purpose, the very essential area. Another thing is when we are providing our troops for the disaster times, as well as especially the veteran camp with the churches and likewise some things are going on. That's why these camps we have to maintain. But if we have any the instruction passing down from the headquarters or the body, we can release those things. Until such time we can't. If we are providing. Firstly, you want to say what your occupied land is private to government. Yes, sir. It is Those 25 acres belongs to private. 25 years private. This 25 acres means not only the one land is spread over the area. අයත් තිබෙනවා මේ අපි we are asking for you must want to give the clear and proper report to the government. නැවත කෝටි සමුදායේ රැකින්නේ නැහැ කියන කවුරුත් දන්නවා. ඒ නිසා මේ කාර්යජන තියෙන්න පුළුවන් ඒ වගේ කියන්නේ උගලින් පැත්තෙන් මාතාව දෙන්න උන හරියට. නමුත් මේ සාමාන්‍ය විශ්වාසවල උගලෝ කියනවානේ උගලෝ කියන්නේ ඔලොමයින්ලාට වඩා මේ තියෙන වාර්තාව ඉද අරියාකාරව දෙන්න පුළුවන් වෙන්නේ උගලටම තමයි. මේ පරණ ඉතිහාස ඇති වෙන්නේ කියන තාවුරු කරන්න පුළුවන් වෙන්නේ ඕගොල්ලන්ම තමයි. එහෙනම් ඒ වටික අපි ආණ්ඩුවට හරියට ලබා දෙන්න කියන එක අපි ඉල්ලා සිටිනවා. සර් අපිට දැන් මේ ස්පෙෂලි ඉන්දියන් ඉඩම් ටික හදිසියෙම ඉල්ලන ඉඩම් ටිකේ විස්තර අපිට දුන්නා නම් අපිට පුළුවන් වෙනවා ඒකට ආකාරව ඒක ගැන අපි සලකා බලමු. තව එකක් දැනගන්න ඕනේ ඔයගොල්ලෝ. දැන් අපි 2009 යුද්ධ කාලේ අපි විශ්ලේෂණලා එනකොට ඔක්කොම ඉඳන් ඔක්කොම ටික ඒගොල්ලෝ දාලා තමයි ගිහිල්ලා තියෙන්නේ. එතකොට ආපහු මේ මිනිස්සු ඇවිල්ලා එනකොට දැන් මගේ ගාස්කෝ මගේ ගාව අම්මා තාත්තගේ එකක්වත් නැහැ. මගේ නමට ලියපු ඒවා විතරයි තියෙන්නේ. එතකොට සමහර වෙලාවට ඒගොල්ලෝ ඔක්කොම ටික දාලා තමයි ගිහිල්ලා ආපහු මේ ෂිප් එක ඇවිල්ලා මේ එනකොට ඔක්කොම හොරකම් කරලා ඉවරයි. අනිත් මිනිස්සු ඉඩම් අල්ලගෙන ඉවරයි. එතකොට ඒවත් පොඩ්ඩක් කන්සිඩර් කරන්න සමහර ජනතාවට අම්මත් නැහැ තාත්තත් නැහැ අයියාත් නැහැ මල්ලිත් නැහැ. එයා විතරයි ගෙදර ඉන්නේ. එතකොට එයා දන්නේ නැහැ කොහෙද එයාගේ ලෑන්ඩ් එක කියලා. අම්මා තාත්තා තමයි දන්නේ. අනිත් එක මේ ડોකියුමන්ට්ස් කිසි දෙයක් කච්චේරි වලත් නැහැ. අපි 2000 මං හිතන්නේ 2015 හරි 2017 හරි කච්චේරි වල තිබ්බේවත් තොරකම් කරලා තියෙනවා. ඒ පවා මේ කරන් කරලා තියෙනවා. එතකොට ඒ ප්‍රශ්න තමයි අපිට තියෙන්නේ. අපි දැන් මේ ඒරියාවේ ඉඳලා නම් ඉතුවාක් නෙමෙයි. අපි මාර්ගවලට කියන්නේ අධිකාරී ස්වභාවයෙන් අපි දන්නේ ඇත්තට මේක ඇත්තම අධිකාරියට තියෙන ඒ ප්‍රශ්න. එතකොට ඒක GS එකත් හරි නැත්නම් GA හරි කතා කරලා ඔකට මොනවද කරගන්න පුළුවන් නේ? ඒ ගැන අපි මෙහෙම කරමු. හරිද? Sir, yes, we can see the last column, sir. Which type of land? Some lands are private land. Some are we are given for the permit. Some are we are that land belongs to government department. So we will first we will give the priority for the private land. இதுல விஷயத்தை கவனத்தில் எடுங்கிறதுனா இது நீண்ட காலமா பேசப்படுற விஷயம் தானே. இப்ப கிளிநொச்சி நகரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 36% காணி ராணுவ திட்டப்படி தான் இருக்கு. நகர திட்டமிடல் செய்ய முடியாம இருக்கு. 36% நீங்க நகரத்துக்கு பாத்தீங்க. ஏன் நாங்க பேசிக்கொண்டிருக்கிற கச்சேரிகளையும் ராணுவமாக தான் இருக்கு. 2 ஏக்கர் நிலம் ராணுவத்துக்கு இருக்கு கச்சேரியில. இலங்கையிலேயே கச்சேரிக்குள்ள ராணுவ முகாமில் ஒரே ஒரு கச்சேரி கிளிநொச்சி கச்சேரியாக தான் இருக்கும். இதை விட இப்போ கிளிநொச்சி நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மகாவித்தியாலயம் 2800 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூட மகாவித்தியாலய பிள்ளைகள் கிரவுண்ட்ஸில் போகிறதுக்கு பாதியாக ராணுவம் விடுகிறது. இன்றைக்கு எத்தனை தடவை இந்த கூட்டத்திலையும் கடைசி கூட்டத்திலும் பேசப்பட்ட விஷயம். இன்றைக்கு அந்த பாதை மறைக்கப்பட்டு தான் இருக்கு. தயவு செய்து இந்த கூட்டத்திலே அவர் முடிவெடுத்து அந்த பாதையை அந்த பிள்ளைகள் கிரவுண்ட்ஸுக்கு போக விடலாமே ராணுவம். අපේ සිරිගල් මහත්මයා කරන කාරණාවක් තිබෙනවා. මධ්‍යම විද්‍යාලය දිනවනේ கிளிநொச்சி மகாவித்தியாலயம் ඒක ග්‍රවුන්ඩ් එකට යන පාර අමුදායි උත්තර කරන්නයි කියන්නේ.
ஒரு யுத்தம் இல்லாத நாட்டில் கேம்ப பற்றி பள்ளிக்கூடத்தில் ඒ කාලේ 2009ට කලින් ඒක දැන් වෙනස් නේද? එන්න ඒක ඒ පාරවත විමුක්ත කරලා දෙන්න බැරිද? සර් මේක අපි ඒකමත් ඇවිල්ලා බැලුවා. මේ ඇවිල්ලා බැලුවා ඊට පස්සේ කලින් හිටපු ප්‍රතිකේ යාමන්න කැම්ප් එක ඇතුළු ගිහින් බැලුවා. In this regard, we visited that area with the principal and some school development society members. Actually, that access road divided to two, that camp is two parts. So that's why that army, that it is difficult to go the security purpose open the road. Then they suggested some alternative roads, but that one also not possible because that road is go through the one tank is there. So this is maybe the tank will be என்னண்டா ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒரு நிமிஷம். இது வந்து யுத்தத்துக்கு முதல் அப்படி அந்த பாதைக்கந்தால இருக்கே இல்லை, ராணுவம் இருக்கே இல்லை. இப்போ ராணுவம் யுத்தத்துக்கு பிறகு கைப்பற்றின இடம் அதில் கவிஞர கல்லூரி இருக்குது, பக்கத்தில் குளக்கரைக்குரிய நீர்ப்பாசன திணைக்கக்கூடிய காணி இருக்குது. அப்போ அந்த பாடசாலைக்குரிய பாதையை விட்டால் தான் கவிஞர கல்லூரி, நீர்ப்பாசன திணைக்களம், நீர்வளங்கள் திணைக்களம் எல்லாத்தின் காணியும் சேர்த்து வரும். அப்புறம் அக்சஸ் ரோட்டை உருவாக்குறோம் என்று சொல்றது அவ்வளோ பொருத்தம். Yes, that's why then அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் என்னென்று சொன்னார். Then after that we request to Ministry of Defence first give the permission to special occasions and sports meet, some other special occasion time access these road. Then later on it will release to that. Yes, that is the suggestion we already made. That is the suggestion. අපි දැන් ඒක කාන්තාරයට හරි අපිට ඔපරේටිව් දෙන්න බෑ මොකද கிளிநொச்சி கிராம இந்த பள்ளிக்கூட பாடசாலை சம்பந்தமான அதுல அதிபரோட சேர்ந்து நாங்கள் போய் கதைச்சு ஒரு தீர்மானம் அதிபரோடு எடுத்தது. விசேட சந்தர்ப்பங்கள்ல ஆரம்பத்துல இந்த உண்மையான பாதைகளால அனுமதிக்க போடுறது என்றும் காலப்போக்கில் அது இறுதி தீர்மானம் எடுக்கின்றோம். பாடசாலை அதிபர் அந்த கடிதத்தை இப்ப எங்களுக்கு சமர்ப்பித்து நாங்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அந்த விடயத்தை தெரியப்படுத்திட்டோம். அதுவும் கௌரவ அமைச்சர் அது சம்பந்தமான சிபாரிசை தான் பாதுகாப்பு அமைச்சரோட திரைப்படம் சொல்லுங்க. தொடர் நடவடிக்கை அறிக்கையில் சேரும் அந்த பள்ளிக்கூட பாதை பிரச்சனை. அந்த இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வாறு வழங்கப்படுது மக்களுக்கு, அதிலே முரண்பாடுகள் எங்கள் கட்சிக்காரர்களுக்கு இருக்கிறது. வழங்கப்பட்ட காணிகள்ல திருப்பி மக்கள்கிட்ட வழங்கிக்க முறைகேடுகள் நடக்குது. இந்த விடயம் சம்பந்தமா நான் நிச்சயமா பல்வேறு விஷயங்கள் கலைக்க வேண்டியிருக்கு. என்னென்ன இடப்பெயர்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட மாதிரி பொதுமக்களுடைய இருக்கிற அனுமதி பத்திரங்கள் பல்வேறு தொலைவு பிரதேச செயலகங்களிலேயும் அந்த அனுமதி பத்திரங்கள் இல்லை. எங்களுடைய மாவட்டத்தில் இந்த காணி பதிவத்திலே முழுமையா இல்லை. அப்ப சில நேரம் பொதுமக்கள் கைமாற்றிட்டு பெண்களுடைய ஒருத்தினரில் உரியவரும் இல்லையோட பழைய போட்டோ கோப்பீஸை வந்து சில ஆட்டம் வந்து கிளைம் பண்ணுறோம். இப்படி மாவட்டத்தில் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7,000 காணி பிரச்சனைகள் பெண்களுடைய மூல பத்திரங்கள் இல்லாதால் ஒரு இடத்திலையும் இல்லாதால் 7,000 போட்டோ கோப்பீஸை வச்சு கொண்டு டைம் டு டைம் கிளைம் பண்ணுறதாக பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முதல் மாகாண காணி ஆணையாளரோட கதைச்சு நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்ப ஒரு கிட்டத்தட்ட 6 காணி நடமாறு சேவைகளை அந்தந்த கிராமங்களில் வச்சிருக்கிறோம். முதலாவது நான் நினைக்கின்றேன் ராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட செஞ்சோல கிராமத்தில் கிட்டத்தட்ட 27 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது. பிரதேச செயலாளருக்கு தெரியும் 2018ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் உரியவர்களிடம் கையளிக்கப்படாமல் இருந்தது. நாங்கள் ஒரு 3 கூட்டங்கள் தொடர்ச்சியாக கிராமத்தில் நடத்தி ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதில் இப்ப அந்த செஞ்சோலையில் வசித்த கிட்டத்தட்ட ஒரு 69 பெண்கள் இருந்தவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்களில் உண்மையாக முன்னோக்கப்பட்ட 40 குடும்பங்களையும் ஆரம்ப உரிமையாளர்கள் சில நேரம் அந்த உரிமை அந்த நேரத்தில் அவர்கள் காணியை விற்கிறது போனவன் இப்ப வந்து டாக்குமெண்ட் சொல்லியிருந்தா அவையிலமா இருக்கு. அப்ப அவர்களே ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை ஒரு 95% முடிச்சுட்டேன். இன்னொரு 5% இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்போ சந்தியில ஒரு ராணுவ நினைவு சின்னம் இருக்கு. இப்போ சந்தி அதுக்கு பின்னால 2 ஏக்கர் காணி ராணுவத்தினர் அந்த பராமரிக்கிறதுக்கான ஒரு 20 ராணுவத்தினருக்காகவே 2 ஏக்கர் காணி இப்பயும் வச்சிருக்கப்படுது. உங்களுக்கு நல்லா தெரியுமா நினைக்கிறேன். இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவில்
பெரியசாமி சந்திரசேகரன் அமைச்சராக இருந்த காலத்தில் 65 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு வீர கலாச்சார மண்டபம் கிளிநொச்சியில் கட்டப்பட்டிருந்தது. அரசு அவருடைய செலவு. அந்த மண்டபத்தை யுத்தத்துக்கு கூட ராணுவம் தான் இடிச்சு அடித்து இன்றைக்கு அந்த இடம் இல்லாமல் போனது. இப்போ அந்த 2 ஏக்கர் காணியை இப்போ கச்சேரி கூட எடுத்து சந்திரசேகரன் பேர்லையாவது கடைசி அதில் ஒரு கலாச்சார மண்டபம் வரும். அதுக்குரிய இடம் தான் ஒதுக்கப்பட்ட இடம். அது அந்த ராணுவ சின்னம் இருக்கிற இடமும் எடுக்கப்பட்டு சின்னம் எடுக்கப்பட்டு அதில் கலாச்சார மண்டபத்துக்குரிய இடமாக மாற்றப்படும். தயவுசெய்து அறிக்கையில் அது சேரும். இவ்வளவு ராணுவத்துக்கு இவ்வளவு காணிகள் இந்த நகரப்பகுதிக்குள்ள தேவை இல்லை. யுத்தம் முடிஞ்சது, 15 வருஷமா குட்டுச்சத்தம் இல்லை, நாட்டில் மாற்றம் வந்திருக்கு, மக்கள் ஆனது வந்திருக்கிறார்கள். தயவு செய்து கொஞ்சம் விழிப்பா இதை செயல்படுத்தும். இந்த காணி உரிமை கோருகின்றவர்கள் மத்தியில பல்வேறு உணர்வடிகள் இருக்கிறதுங்கிறது உண்மைதான், சரியா? ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜிஎஸ்மார் நிலைப்பாடுகளாக இருந்தால் உண்மையான காணி உண்மையாளர்களை கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் கிராமங்கள் எடுக்கிற கிராமங்கள் வேறு மக்கள் இருக்கிறாங்க தானே, அந்த கிராமங்கள் ஆக்கள் இருக்கின்ற போது அப்ப அவர்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்தில் இருந்த ஆக்கள் யார் இருக்கு, அந்த வகையில கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த வகையில குற்றச்சாட்டு என்றால் காணிபுரவான அந்த ஆவணங்கள்ல அந்த ஆவணங்கள் வந்து மீளக்குடியேற்றம் செய்யப்பட்ட போது வீடு செய்யப்பட்ட பொழுது என்னது ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அந்த பேர் விலங்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி தற்போதைய விலங்குறது அப்பேர் பண்ணப்படாமல் இருக்குன்னு சொல்லி அது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை அதிமேது ஜனாதிபதி அவர்களுக்காக ஒரு அரசாங்க அதிபர் மாநாட்டில் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. எங்களுடைய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பொதுவாக கேட்கப்பட்ட போது என் சார்பாக தெரிவிக்கப்பட்ட பிரச்சனை இதுதான். கிளிநொச்சி மாவட்டம் சார்பாக எங்களிடம் அன்னளவாக ஒவ்வொரு மத்திய தரப்பு காணிகள் மற்றது லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் காணிகள் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் முதலாவதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை காணி பிரச்சனை. நான் அந்த கூட்டத்தில் நான் பிரஸ்தாபித்து வந்த பிறகு திங்கட்கிழமை ஜனாதிபதி செய்வதாக என்னென்ன விசையோடு ஒரு அறிக்கை போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கூட்டத்திலேயே நான் பிரஸ்தாபித்தது இந்த பிரச்சனைகள் தனியாக மாவட்ட மட்டத்திலே தீர்க்கப்பட முடியாது. காணி அமைச்சு காணி ஆணையாளர் நாயகம் லேண்ட் மினிஸ்ட்ரி லேண்ட் கவுன்சில் இருந்தாலும் சேவை டிபார்ட்மெண்ட் பெரிய அளவில் எங்களோட மாவட்டத்துக்கு அவர்கள் தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை வந்து சில விஷயங்களை எங்களுடைய நடைமுறையில் இருக்கிற ஏற்பாடுகளுக்கு கீழே தீர்க்க முடியாது. விசேட அமைச்சர் அனுமதிகளும் சில விஷயங்களும் தேவைப்படுகிறது. அப்போ இதுகளை செய்யணும் என்று கேட்டதில் ஜனாதிபதி அந்த சமூகத்தில் உறுதி அளித்திருந்தவர். அதன் அடிப்படையில் தனக்கு கடந்த திங்கட்கிழமை எங்களுடைய மறைத்து கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அடுத்த மறுநாளை அனுப்பி வைத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இதுக்கான ஒரு விசேட வேலை திட்டம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு விரைவிலே ஜனாதிபதி செயலாளராக நடைமுறைப்படுத்தப்படும். ஆரம்பிக்கப்பட வேண்டுமானால்